வணக்கம். நம்ம இந்த காணொளியில பேசப்போற விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷத்துல நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், இல்ல நீங்க பண்ண உங்க ஹேபிட்ஸ் அதோட மட்டும் ஒத்துப்போற மாரி பார்த்துக்கோங்க. முதல் கேள்வி வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டிட் ஃபார் த லாஸ்ட் டைம்? அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு முதன்மையான விஷயம். அது பண்ணா நீங்க மேம்படக்கூடிய விஷயம். ஆனா, நீங்க அத கடைசி முறையா பண்ணி முடிச்சுட்டீங்க. கொஞ்ச நாளா திரும்ப பண்றதில்ல. அப்படின்ற கேள்வி. யூசுவலா இந்த கேள்விய எப்படி கேட்பாங்கன்னா, "வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டிட் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்?" அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த உலகத்தில கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, அந்த மாரி புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க பண்ணாம நிறுத்தின கடைசி முறை எப்போ? அப்படின்ட்டு நம்மள ஒரு மாரி தூண்டி விட் தூண்டுகோலா இருக்கிற மாரி, நம்ம ஏதாவது புதுசா கத்துக்கிட்டு பண்ணி, பண் அ ஒரு அச்சீவ்மென்ட், ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபீலிங் வரணும் அப்படின்றான ஒரு தூண்டுகோலான ஒரு கேள்வி தான் அது. அது ஒரு நன்மையான விஷயத்துல சொல்றேன். ஸோ, இப்ப டெய்லி கூப்ட்டு நம்மள "இன்னைக்கு நீ பண்ண 5 விஷயம் என்ன? அதுல எப்படி உனக்கு ஃபீல் ஆயிருக்கு?" அப்படின்னு நம்மள பத்தி கேட்டாங்கன்னா, நம்ம எப்படி சொல்லுவோம்னா, நமக்காக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஆர் சொல்லணும்னாலும் நம்ம தற்பெருமையா நெனச்சுக்கிட்டு, நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணது, ஆர் நம்ம கூட இருக்கவங்க, பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் நம்ம சில்ட்ரன், ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடா, இல்ல ஏதாவது அப்ளிகேஷன், ஒர்க் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ், இல்லாட்டி வெளிய பார்க்குறவங்களுக்கு பண்ணது, அந்த மாரி ஏதோ ஒண்ணு தான் நம்ம யோசிச்சு யோசிச்சு சொல்லுவோமே தவிர, நமக்குன்னு சொல்லிக்கிறத நம்ம தற்பெருமை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, ஹம்பிளா இருக்கணும் அ அப்படின்னு நெனச்சுட்ருக்கோம். அது நல்லது தான். நம்ம மத்தவங்க கிட்ட சொல்லும்போது, புடிக்கும்போது நம்ம ஹம்பிளா இருக்கலாம் ஓகே. பட் நமக்கு நாமன்னு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வருது அப்படிங்கும்போது, நம்ம அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. ஸோ, ஸ்டே ஹம்பிள் வென் யூ டாக் டு அதர்ஸ், பட் நாட் டு யுவர்செல்ஃப். நம்மளோட சுய எவாலுவேஷன் பண்ணிக்கும்போது அது தேவைப்படும். ஸோ, நான் சும்மா இன்னைக்கு 2 நாள் எந்திரிச்சேன், ஏதாவது பண்ணேன், அதனால பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இல்ல. நான் லாஸ்ட் 2 மந்த்ஸா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என்னால பண்ண முடியுது. இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் மை ரொட்டீன் அண்ட் மை செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ பேசுறேன். ஸோ, நீங்களும் அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. தினமும் டாப் 5 திங்ஸ் நீங்க டக்குன்னு யோசிச்சு பார்க்குற திங்ஸ் நீங்க உங்களுக்கு பண்ணிக்கிட்டதா? ஒரு செல்ஃப் கேர், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ரிலேட்டட், ரொட்டீன் ரிலேட்டட், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ஐட்டமா இருந்தது அப்படின்னா, அது நம்மளோட கான்ஃபிடன்ஸ இன்னும் பூஸ்ட் பண்ணும். அட் த சேம் டைம் நாம அத வச்சு ரொம்ப பிரசன்டபிள் ஆகலாம். மத்தவங்க கிட்ட நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்பளோட மன ரீதியான ஆம், ஒரு கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப பூஸ்டிங்கா இருக்கும். அந்த மாரியான செல்ஃப் பூஸ்டிங் திங்ஸ் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஆம், அந்த கேள்விக்கான ஒன் ஆஃப் த பதிலா இருக்கும் அப்படின்னு நான்